தெரியும். ஆகவே எனக்கும் அதை செய்வார். நம்பிக்கையினுடைய அடிப்படை அதுதான். நம்பிக்கைங்கிறது நான் எதையோ செவுத்தை பார்த்துக்கிட்டு நாளைக்கு நான் வீடு கட்டிடுவேன், பெரிய பங்களா கட்டுற மாதிரி பார்த்தேன், நான் பெரிய காரில் போகிற மாதிரி பார்த்தேன், நான் அப்படி இல்லை, அப்படி வரல. எனக்கு நம்பிக்கை எனக்கு எங்கே வந்தது? கல்வாரி சிலுவையில் இயேசு என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்குண்டான அவனை சீமானாக்கின அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறார் என்கிற அந்த வசனத்தை வாசித்து, அதுக்காக தான் சிலுவையில் மறிச்சார் நீங்கள் சொல்லியிருக்குது. அதை வாசித்து தியானித்து அதை அறிஞ்சு அதை விசுவாசித்து இந்த தேவன் என்னை நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறார் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது. வசனம் தான் அடிப்படை. இருக்கீங்களா? வசனம் தான் அடிப்படை. உங்கள் நம்பிக்கை எங்கேருந்து வருதுங்க? சொன்னாருங்க, சொன்னார் செய்கிறேன்னாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வராது, வீண் போயிடும். நம்பிக்கை வெட்கப்படுத்தாது, வேதவசனம் சொல்லுது. ரோமர் 5:5 சொல்லுது, நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஆனால் எத்தனை பேர் சொல்கிறாங்க இது லவ் ஃபெயிலியர் மாதிரி? பைபிளில் சொல்லியிருக்க அன்பு ஒழியாது, லவ் நெவர் ஃபெயில்ஸு. எப்போ டெய்லி பாருங்கள், கடலில் விழுந்தாங்க, கிணத்துல விழுந்தாங்க, தூக்கில் தொங்கினாங்க, பாவம். எப்படி லவ் ஃபெயில் ஆகுது? ஃபெயிலே ஆகாதுன்னு சொல்லியிருக்க பைபிளில். அது ஏன்னா அது அன்பே கிடையாது, அது வேற ஏதோ, அது வேற ஏதோங்க. அது அன்பாக இருந்தால் ஒழியாதே, அன்பாக இருந்தால் ஒழிஞ்சு போகவே போகாது, குறைஞ்சி போகவே போகாது, மறைஞ்சி போகவே போகாது. எல்லா சூழ்நிலும் அது இருக்கும். அன்பினுடைய பண்பு அதுதான், அது இருக்கும், அது ஒழியாது. வேதவசனம் சொல்லுது கடவுளுடைய அன்பு, அதனால தான் நான் நம்புற ஒழியாது. என்னை நேசிக்கிறத அவர் நிறுத்தவே மாட்டார். ஏன்னா அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த ஜனங்களை பாருங்கள், எவ்வளோ மோசமான ஆளுங்க பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி பொல்லாத ஆளுகளை பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மாதிரி ஆளுங்க பாருங்கள், அவ்வளோ கீழ்ப்படியாத ஆளுங்க. அன்பு கூறுறாரு பாருங்கள் அவங்கள. ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவனை கண்டித்து பேசினதுலேருந்து அவன் நினைப்பாவே நான் இருக்கிறேன்றார். வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் அதை போய் வாசித்து பாருங்கள். அவனை கண்டித்தேன், அவனை திட்டினேன், ஆனால் அப்போலேருந்து அவன் நினைப்பாவே இருக்கிறேன். ஒரு தகப்பனுடைய உள்ளம் கத்தருக்கு ஒழியாத அன்பு. அன்பு எப்படி ஒழியாதோ அதுபோல் நம்பிக்கையும் பார்த்துங்க வீண் போகவே போகாது, வெட்கப்படுத்தவே படுத்தாது. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. வெட்கப்படுத்துதா? அந்த நம்பிக்கை கர்த்தரிடத்துலேருந்து வரல, அது இந்த வசனத்திலேருந்து வரல, வேற எதுவும் வந்துருக்குது. சிலருக்கு சினிமா பார்த்து கூட நம்பிக்கை வருது. அவன்பா ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தான், இப்போ மாளிகை கட்டிட்டான், நான் வரும். அது சினிமாங்க. அது நம்பிக்கை அங்கிருந்து வரக்கூடாது. நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும். நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வந்ததுன்னா அது வெட்கப்படுத்தவே படுத்தாது, வராமல் போகாது, அது நிறைவேறாமல் போகவே போகாது. நம்பிக்கை வெட்கப்படுத்தாது.